நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நடிகை பிரியா பவானி சங்கர் சமீபத்திய ஒரு பேட்டியில் சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுலேயும் தலைவரோட வெற்றி குறித்து சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. சினிமாவுக்கு வர நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க, ஆனால் எல்லோருடைய வெற்றியும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. அதுலேயும் குறிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது அவர் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் தடைகளை தகர்த்தெறிஞ்சிட்டு தான் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு பிரியா பவானி சங்கர் பேசியிருந்தாங்க. ரஜினிகாந்த் சாருடைய சக்சஸ் இல்ல அது வரைக்கும் ஹீரோ அப்படின்னா ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கணும். அந்த அதாவது தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு வந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கணும், அதாவது சகப்பாக இருக்கணும், சினிமாவுக்கு வரணும்னா முடியெல்லாம் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கணும், இப்படி நிறைய கண்டிஷன்கள் இருந்தது. அது எல்லாத்தையுமே உடைத்தெறிந்துட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்பர் 1 இடத்துல சூப்பர் ஸ்டாராக உலகமே கொண்டாடுகிற ஒரு மனிதராக சூப்பர் ஸ்டார் உயர்ந்திருக்கார் அப்படின்னா அதுக்கு அவருடைய வெற்றி எவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க. அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ண சக்ஸஸ் ரஜினிகாந்த் சாருடைய சக்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் மக்கள் கூட அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆகுறாரு. ஒருத்தர் அவங்கள பார்க்குறாங்கன்னா, நான் ஆட்டோ ஓட்டுறேன், அவரும் ஆட்டோ ஓட்டுறாரு, நான் மூட்டை தூக்குறேன், அவரும் மூட்டை தூக்குறாரு அப்படின்னு அவங்க கனெக்ட் ஆகிக்கிறாங்க. அவங்களையே திரையில் பார்க்குறது அப்படிங்கிறது அந்த கனெக்டை சூப்பர் ஸ்டார் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் அவர் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு பிரியா பவானி சங்கர் பேசியிருந்தாங்க. என்ன மாதிரி இருக்காரு அவர் அப்படின்ட்டு அப்போ தான் நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஆட்டோ ஓட்டுறாரு, நான் ஒரு ஆட்டோக்காரன், ஒரு இதில் மூட்டை தூக்குறாரு, அதனால ஸோ தி கெட் ரிலேட்டட்.